இன்னத்த பங்கு சந்தையை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமா 2 காரணம். ஒன்னு, க்ரூட் ஆயிலோடைய விலை வந்து $115 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரலோட விலை. இன்னொரு பக்கம் ருப்பி ரொம்ப வீக்கா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. $95 பிரீச் பண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டு ஏறினாத்தான் ஆச்சரியப்படணும். இன்னைக்கு இந்த 2 காலனிகளுமே, ஒன்னு க்ரூட் ஆயில், இன்னொன்னு ருப்பி, இது 2ம் தான் முக்கியமான விஷயம் இந்த மிகப்பெரிய ஃபாலுக்கு. இது 2ம் இவ்வளவு அக்ரெசிவா செயல்படுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதா, வார் எப்ப நிக்குதோ அப்பதான் இந்த சூழ்நிலை சரியாகும். பட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரஷர் என்னன்னா, யுஎஸோட மிட்-டேர்ம் எலெக்ஷன் வருது. அதனால ஏப்ரலுக்குள்ள வாரை எக்ஸிட் பண்ணணுங்கிற கட்டாயத்துல ட்ரம்ப் இருப்பாரு. பட் அவருக்கான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தெளிவா இல்ல. பெரும்பாலான கருத்து அதுவா தான் இருக்கு. ஸோ மேற்கொண்டு இந்த வாரம் எதை நோக்கி நகர்த்துறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த க்ரூட் ஆயில் ஸ்டேபிள் ஆகும். க்ரூட் ஆயில் ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஆர்பிஐ ரொம்ப தெளிவா பேங்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. $100 மில்லியன் தாண்டி ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்க கூடாது. மற்ற எல்லா டாலர்ஸையும் செல் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா $2 to $5 பில்லியன் வரைக்குமே பேங்க்ஸ் ஓப்பன் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை $100 மில்லியன் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மேற்கொண்டு பல விஷயங்கள் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.